உங்களுடைய முடிவு என்னன்னு கேட்டா, அமித்ஷாவினுடைய முடிவு தான் எங்க முடிவுன்னா, நீ கட்சி எதுக்கு நடத்துறேன்னு கேக்குறேன். நீ கட்சியை கலைச்சிட்டு போய் பாஜகவுல சேர்ந்துடலாம்ல. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பல பேருக்கு பொறுப்பு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பு கூட கொடுத்திருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நெருக்கமாக கடந்த காலத்தில் இருந்தவர், இப்போதும் நெருக்கமாக இருப்பவர். கேட்டா ஒரு வகையில உறவினர்னு கூட சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க அந்த பொறுப்பை வாங்கி இருந்திருக்கலாம். அப்புறம் எதுக்கு தனி கட்சி நீங்க நடத்துறீங்க? அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் மோசமாக வெளிப்படுகிறார்கள்னு தெரியுதா? அவர் நேத்து ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறேனா இல்லையாங்கிறத நயினார் நாகேந்திரன் கேளுங்கன்ட்டார். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கேன். எங்க கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம். எங்க கூட்டணிக்கு புதுசா வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி எல்லாம் சொன்னாங்க. இப்ப திடீர்னு நான் கூட்டணியில இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி நீங்க போய் நயினார் நாகேந்திரன் கேளுங்கன்னு சொல்றாரு. அப்போ உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க சந்திப்பீங்களான்னா, எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு இதுவரைக்கும் அமித்ஷா சொல்லவே இல்லை. அமித்ஷா சொல்லட்டும், நான் போய் சந்திக்கிறேன்றாரு.